ஹலோ கைஸ், ஸ்பீட் 400 இதுக்கு வந்து ஃபாக் லேம்ப் போட்டிருக்கு. இது நான் எப்படி மாட்டினேன்னு சொல்கிறேன். இது ஃபாக் லேம்ப் வந்து தனியாக உங்களுக்கு ஹெச்ஏஜி பிராண்டு இதுலேருந்து கிடைக்குது. நான் அதுலேருந்து வாங்கிட்டேன், அமேசான்லேயே கிடைக்குது. 4 LED செட்டப்பு. இது எனக்கு இது போதும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இது வாங்கிட்டேன். இது ப்ரொஜெக்டர் மாடலும் இருக்குது, பட் எனக்கு சிங்கிள் லைட் போதும் அப்படின்றதுனால நான் இது வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு எல்லோன்றது ஃபில்ட்ரு மட்டும்தான். ஒயிட் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாக. இல்லை எனக்கு எல்லோ வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம். எல்லோ போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது மவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஒரு மவுண்ட்டு, இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து ஒரு ரப்பர் கிளாடிங் ஒன்று வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, இந்த பம்பர் இருக்குல்ல, இந்த பம்பரில் வந்து மாட்டுறதுக்கு தான் அந்த ரப்பர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ரப்பர் கிளாடிங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இங்கே வந்து மாட்ட முடியல. இது கூட வந்து ஸ்க்ரூவும் பார்த்திங்கன்னா அந்தளவு லென்த்தில் கிடையாது, சின்ன ஸ்க்ரூவாக தான் இருந்துச்சு. இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, என்னால் மாட்டவே முடியல. அப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த இருக்கு பாருங்கள், சும்மா ஒரு சைக்கிள் டியூப் ரப்பர், அதை வாங்கி கட் பண்ணி சுற்றிட்டு அதை போட்டு மாட்டினேன். பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு, ஒரு பிரச்சனை இல்லை, நீட்டாக இருக்குது. இந்த கிளாம்ப்லாம் இது ஃபாக் லேம்ப் கூட வந்தது தான். ஸோ இந்த மவுண்ட்டு மட்டும் வெளியே வாங்கினது. ரப்பர் வந்து சும்மா சைக்கிள் டியூப் போட்டு நான் சுற்றியிருக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த சைடு மாட்டியிருக்கேன். இந்த சைடு வந்து எனக்கு அடிஷ்னலாக என்னென்னா, நான் வந்து சுவிட்சையும் இங்கேயே வச்சுட்டேன். ஏன்னா இந்த சுவிட்ச் வந்து இங்கே மாட்டணும் அப்படி சொன்னாங்க. நாங்கள் ஹார்னஸ் வாங்கின இடத்துல பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் மாட்டிக்கோங்க அப்படின்னாங்க. இந்த இடத்துல வந்து இதை கலத்திட்டு இதில் ஒரு நட்டு போட்டு மாட்டுங்க இந்த இடத்துல அப்படி சொன்னாங்க. எனக்கு பிடிக்கல. ஏன்னா பார் அண்ட் மிரர் வச்சுருக்கோம். நார்மல் மிரர் இருந்ததுன்னா அந்த மிரருக்கு இடையில மாட்டிக்கலாம். இது நார்மல் மிரர் இல்லை, பார் அண்ட் மிரரு. ஸோ இந்த இடத்துல இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நட்டை போட்டு மாட்டிகிட்டு இருக்கணும். ப்ளஸ் சுவிட்சிங் அசிங்கமாக நீட்டிகிட்டு இருக்கணுங்கிறதுனால நான் அது மேலே கொண்டு வர விரும்பலை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், கீழே மாட்டிட்டேன். இந்த இடத்துல இந்த டைப் சுவிட்சில் பார்த்திங்கன்னா இப்படி வந்துச்சு, இதிலே போட்டு இல்லை மாட்டிட்டேன். ரொம்ப இருட்டான ஏரியாவில் மட்டும் தான் நம்ம போட போகிறோம், அதனால் அப்போ மட்டும் நான் குனிஞ்சு ஆன் பண்ணிக்குவேன். இந்த வயரிங் ஹார்னஸ் கிட்டாவே வந்துச்சு. இதுக்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. வயரிங் ஹார்னஸ் சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம குவாலிட்டி. ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து இந்த ரிலே கிட்டெல்லாம் வந்து சேர்ந்தே வந்துச்சு. இந்த ரிலே பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இதை கலத்தி அந்த ஸ்க்ரூ கேப்பில் ரிலேயை ஃபிட் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ ரிலே ஸ்ட்ராங்காக உட்காந்துக்குச்சு. அப்புறம் வயரிங் அவ்வளோதான். வயரிங் என்ன பண்ணிக்கணும்னா, அப்படியே இந்த பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை கலத்துனீங்க அப்படின்னா பெட்ரோல் டேங்கை லிஃப்ட் பண்ண முடியும். லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அப்படி சொருகிட்டு தான் இருக்குது பெட்ரோல் டேங்கு. இங்கே மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும்தான். ஸோ கலத்திட்டு பெட்ரோல் டேங்க் லைட்டாக தூக்கிட்டு லிஃப்ட் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறம் கீழே கனெக்டர்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கலத்திக்கலாம். நான் கலத்தவே இல்லை, நான் அப்படியே உள்ளுக்குள்ளே கூடி கொண்டு வந்துட்டேன் வயரை. ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்புறம் இந்த மாதிரி பிளாக் டேக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் கடையிலேருந்து. இந்த டேக் வாங்கிட்டு வந்து அங்கங்கே போட்டு விட்டு அப்படியே ஒயரிங் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து 2 ஒயர் வரும், ஒன்று வந்து ப்ளஸ், ஒன்று மைனஸு, இங்கே போகிறதுக்கு பேட்டரியில் போகிறதுக்கு. அப்புறம் இந்த ரிலேக்கு வந்து ஒரு ட்ரிகர் சுவிட்ச் ஒன்று கொடுக்கணும். இந்த ட்ரிகர் எப்போ வேணும் அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து சாவி ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் இது எரியணும் அப்படின்றதுனால. மற்ற நேரத்தில் போட்டிங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். இல்லாட்டி போகிற வழியில் யாராவது சுவிட்சை போட்டு விட்டு போயிட்டாங்கன்னா அப்போவும் பேட்டரி ட்ரெயின் ஆயிரும். அதனால் என்ன பண்ணிக்கணும்னா, இதுக்கு வந்து ஒரு ட்ரிகர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இந்த ட்ரிகர் சுவிட்சில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் வந்துச்சு, அதில் ஒரு பின்னும் இருந்துச்சு. பெரிய பின்னாக இருந்ததுனால என்னால் இதில் சொருக முடியல. இது உங்களுக்கு தெரியும், ஓபிடி கனெக்டரு, இது பார்த்திங்கன்னா இப்படி தெரியும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயர் இருக்குல்ல, இது வந்து ஜம்பர் ஒயரு. நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் விற்கிற கடைக்கு போகணும், சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்பனண்ட் இருப்பாங்கள்ல, அந்த கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜம்பர் ஒயர் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, பிரெட் போர்ட் ஜம்பர் ஒயர்னு கேளுங்க. 3 ரூபா ஒரு ஒயரு. அதை வாங்கிட்டு இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கொண்டு வந்து இங்கே மாட்டிக்க வேண்டியதான். இது ஜஸ்ட்டு புஷிங் டைப் தான், நீட்டாக போய் உட்காந்துரும். இங்கே பாருங்கள், இந்த பின்னு எக்ஸாக்டாக அதில் போய் உட்காரும். இதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஓபிடி கனெக்டர் வாங்கி கட்லாம் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு ஒயர் தான், 3 ரூபா ஒயரு, முடிஞ்சு போச்சு. எடுத்து இந்த இடத்துல மாட்டிக்குவாங்க. இதில் இங்கே லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பர்பிளும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். அந்த பின்னில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டிங்கன்னா இந்த ஒயரை அப்படியே வச்சு அமைக்கிட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு கலரவே கலராது. அவ்வளோதான் கைஸ், வெரி சிம்பிள் செட்டப். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, சாவியை போட்டு ஆன் பண்ண, இது வந்து சாவியை போட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் சப்ளை வந்துடும்ல பேட்டரியிலேருந்து. நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ வண்டியை இக்னிஷன் ஆன் பண்ணல, பட் ஆனால் வெறுமனே சாவி மட்டும் போட்டு ஆன் பண்ணியிருக்கேன். இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் இருக்குது. ஸோ பேட்லேருந்து டைரெக்டாக வருது. அதே இது நீங்கள் இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா இதுக்கு ட்ரிகர் சுவிட்ச் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த சுவிட்சு இங்கே இருந்து ஆன் பண்ணால் மட்டும்தான், அங்கே ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் பவர் வரும். அதனால் இது வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் செட்டப். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.